இப்போ நான் இருந்தாலும் செய்ய முடியாது. முதலமைச்சரோ அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க, பிரதமர் வரும்பொழுது நாங்க கோரிக்கை கடிதம் கொடுக்கிறோம், டெல்லிக்கு சென்று எம்பிக்கள் கொடுக்கறாங்க, அதை வாங்கிக்கிட்டு நிதியும் தரதில்லை அப்படின்னு தான் குற்றச்சாட்டு. ஒன்று வச்சுங்க, அம்மா இருந்தப்ப நாங்கள் லெட்டர் கொடுக்கறதே ரொம்ப கம்மியாக இருக்கும். கவனிச்சிருப்பீங்களா எல்லாரும்? எங்கள் செக்ரட்டரிஸ் அங்கே அனுப்பிச்சிடுவாங்க. அங்கே போய் ஒவ்வொரு ஆஃபீஸாக உட்காரணும். உட்காந்து ஃபைலை மூவ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா தான் வேலை நடக்கும், இல்லைன்னா நடக்காது. சும்மா நீங்கள் தான் பப்ளிசிட்டிக்கு மட்டும்தானப்பா பண்ணுறீங்க. நீங்கள் ஒரே ஸ்லோகன் மாதிரி வச்சுருக்கீங்க, மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லிவிடுறீங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, அவங்க மேலே பழிய சொல்லி அரசாங்கத்தை நடத்தலை, அரசியல் நடத்துறீங்க. அதை குறைங்கன்னு நான் சொல்கிறேன். தேர்தலில் நீங்கள் அவங்கள திட்டுங்க, எல்லாம் பண்ணுங்க, அது வேற. அரசாங்கம் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு. அதை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் முதலமைச்சராக செயல்படுங்க, கட்சி தலைவராக மட்டும் செயல்படாதீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கட்சி தலைவராக தான் செயல்படுறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்பயும் சொல்றேன். அதிமுக மூத்த நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து விலகி திமுக சேர்றாங்க. குறிப்பா அன்வர் ராஜா, மைத்ரேயன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சமீபத்தில் முதல்வரை சந்திச்சு செஞ்சிருக்காங்க. அது எப்படிமா பாக்குறீங்க? அதிமுகவுக்கு ஒரு பலவீனமானதா? உங்களுடைய கருத்து என்ன? இப்ப வரைக்கும் சொல்ல போனீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அதை மாத்துறது தான் என்னோட வேலைன்னு சொல்லிட்டு நிச்சயமா அதை செஞ்சுதானே ஆகணும். இந்த மக்களுக்கு இதை செஞ்சு கொண்டுட்டு வரலைன்னா ரொம்ப சிரமமாயிடும். இது புதுசா ஒருத்தங்க கத்துக்கிட்டுலாம் செய்ய முடியாது. இங்க செஞ்சு வச்சிருக்கிற சிக்கல் இருக்கு பாருங்க, இது யாராவது ரொம்ப அனுபவப்பட்டவங்களால மட்டும்தான் இந்த சிக்கலை பிரிக்க முடியும். அதுதான் உண்மை. இப்ப நீங்கெல்லாம் பிரஸ், நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க, சும்மா கேமரா எடுத்துட்டு வந்துட்டீங்க, ஏதோ கேள்வி கேட்கணும், மைக்க பிடிக்கிறோம், கேட்குறோம் அப்படின்னு இல்லை. அதுக்கும் ஒரு தகுதி வேணும், அதுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்க இருக்கும்போது நீங்க ஒரு 10 விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த நிக்கிற நேரத்துல என்ன சூழ்நிலை இருக்குங்கிறத வரைக்கும் நீங்க பார்த்துக்கிட்டு செயல்படணும். அப்பதானே அது பர்ஃபெக்டா இருக்கும், அப்பதானே இருக்கும். அதே மாதிரிதான் அரசாங்கம். நீங்க ஆரம்பத்திலேருந்து எப்படி கொண்டு போகணும், எப்படி செய்யணும்னு ஒன்னையும் பார்க்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க, அப்ப அம்மா வெளிலே வரமாட்டாங்க, இதே எல்லாரும் சொன்னாங்கல்ல, வெளிலே வரமாட்டாங்க, அவங்க ஒன்றும் வர்றதில்ல, என்ன செய்யறாங்க, வீட்டிலே இருக்காங்க அவங்க. இப்ப தெரியுதா அம்மா இல்லாத கஷ்டம்? எப்படி வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னவங்க இவ்வளவுதான் பண்ண முடியும். வீட்டில் சும்மா இருக்கிறது இல்லை, அவங்க வேலை அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு போயிட்டே தான் இருக்கும். அம்மா போய் ரோட்ல நின்று ரோட் சொன்னு ரோட்ல போய் நின்றுக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு போறதே இல்லை. அது இல்லை சீஃப் மினிஸ்டரோட வேலை. நீங்க நிர்வாகத்தை பார்க்கணும். நிர்வாகத்தை பார்க்காம நீங்க ரோட் ஷோன்னு உக்காந்துக்கிட்டு, அது யார் போனாலும் சொல்றேன், நீங்க போய் கையை பிடிச்சிக்கிட்டு கையை குலுக்கிட்டு அங்க அந்த ஊர்ல அவங்கவுங்க வேலைக்கு போறவங்களோட நேரத்தையும் கெடுத்து, அவங்கவுங்க காலையில 6 மணி 7 மணிக்கு புறப்பட்டாலும் ஒவ்வொரு இடத்துலையும் போலீஸ்காரவங்க நிறுத்தி பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அது எப்படி சரியா வரும்? நீங்க உட்கார்ந்து வேலை பார்க்கணும். வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்கன்னா மத்தியானம் பிள்ளைங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சாப்பிட வர்றப்ப அவங்க சாப்பாடு வைக்கணும்ல. சாப்பாடு வைக்கணும்னா அந்த அம்மா காலையில் 10 தியேட்டரில் போய் சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு 1 மணிக்கு வந்துச்சுன்னா எல்லாரும் எப்படி சாப்பிட முடியும்?
முடியாதுல்ல. அதே மாதிரி தான் ஒரு முதலமைச்சரோட வேலை. நான் அதுக்கு உங்களை ப்ரெஸ்ஸையே ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டேன். எல்லாரும் நினைப்பாங்க ப்ரெஸ் தானே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, அதுக்கும் நிறைய வேலை இருக்கு. அதனால அந்தந்த ஃபீல்டுக்கு ஒரு வேலைன்னு இருக்கு. அதே போல் அரசியல் நிறைய பேர் இப்போ நினைக்கிறாங்க அரசியல்னா நம்ம வந்துட்டோம்னா எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு. அரசியல் வேற. ஒரு 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 ப்ரெஸ் ரிப்போர்ட்டருக்கு நான் சொல்லிவிட்டேன், இது மாதிரி தான் ஒவ்வொரு ஜாப்லையும் எல்லா இடத்துலையும் இருக்கு. இதை சரியா செய்யறவங்க இருந்தாதான் அந்தந்த வேலை சரியா நடக்கும். நீங்க என்ன பண்றீங்க, ரெண்டே விஷயம் தான் வச்சிருக்கீங்க. மத்திய அரசை திட்டுறது, அடுத்தது எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்றது. பணம் கொடுக்கலன்னு சொன்னா உங்களுக்கு இங்க உள்ள நிர்வாகத்தையே உங்களுக்கு சரியா நடத்த தெரியலையே. எதுக்கு நீங்க போய் பிரைவேட் கம்பெனில கொடுக்குறீங்க? எதுக்கு ஆசைப்பட்டு கொடுக்குறீங்க? அது தேவையில்லையே. 4500 பேர் இந்த 2 வார்டில் 5, 6 அவங்க அப்பா சிஎம், டெப்டி சிஎம், அவங்க இருக்கிற ஏரியா அதுதான் இப்ப தாரவாக்கப்படுது. அந்த மண்டலங்கள்ல வருது, அவங்க ஏரியா வருது. இப்ப இந்த 4500 பேரை இப்படி போட்டு வதைக்கணுமா? தேவையே இல்லையே. உடனே ஒரு SMS, நாளையிலேருந்து உனக்கு பணி கிடையாது, வேலைக்கு வராத. இது என்ன? இது அநியாயம். நம்மளே ரூல் வச்சிருக்கோம், அந்த ரூலை நம்மளே மீறுறோமா? அப்போ வேலையை கொடுத்தவங்களுக்கு அவங்க டெம்பரரியாவே இருக்கட்டும், கொடுத்தவங்களுக்கு ஒரு 3 மாசம் கூட டைம் கொடுக்க மாட்டீங்களா? அப்புறம் எதுக்கு லேபர் டிபார்ட்மெண்ட்லாம் வச்சிருக்கீங்க? அந்த ரூலை தமிழ்நாடு அரசே மீறுமா? ஏன்னா அவங்களுக்கு கேட்க தெரியலைங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணலாமா? இதுக்கு ஒரே வழி இதுதான்.